நண்பர்களே வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜீரோ பட்ஜெட்டில் ட்ராப் வர்ற டேப்பை வந்து எப்படி நம்ம வந்து ஜீரோ பட்ஜெட்டில் ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பொதுவாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டேப்பு, அதாவது சிங்கு, வாஷ் பேஷன், இதில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற டேப் வந்து இந்த மாதிரி லீக்கேஜ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம அதை எப்படி ஜீரோ பட்ஜெட்டில் ரெடி பண்ணுறோங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பார்த்துருக்க இந்த டேப்பில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து சும்மா ப்ரெஸ்ஸிங் டைப்பில் தான் ஒரு லாக் இருக்குது. ஸோ நம்ம அதை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ள ஸ்க்ரூவை வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். ஸோ இது வந்து நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆகிடும். ஸோ அதுக்கு மேலே உள்ள ஹேண்டில் வந்து புல் பண்ணிங்கன்னா வெளியே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து உள்ள ஒரு நட்டு இருக்கும். ஸோ அந்த நட்டை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ நீங்கள் அதை கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா சில ரொம்ப ரஸ்ட் ஆகி லாக் ஆகிருந்ததுன்னா நீங்கள் சுற்றினீங்கன்னா மொத்த டேப்பே வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ அப்படி ரொட்டேட் ஆகிற பட்சத்தில் நீங்கள் வந்து சப்போர்ட்டுக்கு ஆளை கூப்பிட்டு வந்து அதை ஒரு சைடு அமுக்கி பிடிச்சிட்டிங்கன்னா அது ரொட்டேட் ஆகாது. இப்போ வெறுமனே வந்து உள்ள மெக்கானிசம் மட்டும் ரொட்டேட் ஆகிற மாதிரி பார்த்துடுங்க. அது பிராஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓவராக நீங்கள் போட்டு திருப்பினீங்கன்னா அது சில நேரம் அந்த காது போயிடும். ஸோ அப்படி இல்லாமல் நைஸாக தட்டி உள்ள மெக்கானிசத்தை மட்டும் நீங்கள் கழட்டி எடுங்க. ஸோ நான் இப்போ எப்படி ஜீரோ பட்ஜெட் அப்படி சொல்கிறேன்னா, லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு டேப் இருக்குது. ஸோ அது டம்மியாக தான் இருந்தது. அதனால் அதில் உள்ள டேப்பில் உள்ள மெக்கானிசத்தை கழட்டி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற டேப்பில் உள்ள மெக்கானிசத்தை ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ நான் அது உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. நீங்கள் பார்க்குற இது தான் மெக்கானிசம் ஃபுல் செட்டு. இதில் உள்ள வாஷரு தேய்கிறதுனால தான் நமக்கு வந்து ட்ராப் வருது. அதனால் இந்த மெக்கானிசத்தை நீங்கள் கடையில் கொடுத்தீங்கன்னா, அப்படியே இதே இதில் வாங்கினீங்கன்னா ஒரு 150 ரூபா 200 வரும். ஸோ நம்ம வந்து ஜீரோ பட்ஜெட் தானே, சும்மா இருக்கிறத கழட்டி இதில் போட்டோம். ஸோ அதுக்கப்புறம் மெக்கானிசத்தை கழட்டின பிறகு டேப்பில் இருக்கிற எதுவும் கசடு அந்த மாதிரி எதுவும் ரஸ்ட்டு அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதை க்ளீனாக நம்ம பாத்திரம் வளர்க்குற அந்த ப்ரெஷ்ஷை வச்சு நாரை வச்சு நீட்டாக ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. ஸோ ஏன்னா கழட்டுறோம், சுத்தமாக எல்லாம் க்ளீன் பண்ணி போட்டோம்னா இன்னும் ஒரு 2 வருஷம் ஓடும். இப்போ நம்ம வந்து லெஃப்ட் சைடில் உள்ள டேப்பில் இருக்கிற மெக்கானிசத்தை கழட்டி இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதில் போட்டுட்ருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும். அவ்வளோதான், சிம்பிளாக இங்கே உள்ளதை இங்கே சேஞ்ச் பண்ணி மாற்றியாச்சு, அவ்வளோதான். ஸோ நீங்கள் கழட்டும் போது தான் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக கழட்டணும். ஏன்னா அது வந்து எல்லாருக்கும் ஒரு போல் உடனே கழண்டுலாம் வராது. கொஞ்சம் தட்டிக்கிட்டு எடுத்து மெதுவாக பொறுமையாக பண்ணுங்கள். இல்லைன்னா ஃபுல் டேப்பும் உடஞ்சி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அது உடஞ்சி போச்சுன்னா உங்களுக்கு பெரிய தலைவலி ஆகிடும். அப்புறம் டைல் பூரா கட் பண்ணி அப்படி பண்ணுற அளவுக்கு ஆகிடும். ஸோ அதனால் இது வந்து கேர்ஃபுல்லாக பொறுமையாக பண்ணுங்கள். பிராஸு தான், கொஞ்சம் ஒரு நெரிச்சோம்னா கழண்டு வந்துடும். ஸோ அப்படி கலராத பட்சத்தில் நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். ஃபுல் செட்டு டேப்பை மாற்றணுமா இல்லை இதை மட்டும் மாற்றணுமான்னு பார்த்து யோசித்து பண்ணுங்கள். ஸோ எளிய முறை தான் ஜீரோ பட்ஜெட்டு. இப்போ நம்ம 2 சைடுமே இங்கே உள்ளதை எடுத்து அங்கே போட்டு, அங்கே உள்ளதை எடுத்து இங்கே போட்டு வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ மேலே உள்ள டேப்பு ஹேண்டில் வந்து போட்டு இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ அதில் வந்து ஒரு ஸ்க்ரூ இருக்கும், ஏற்கனவே நீங்கள் கழட்டும் போது பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்க்ரூவை வந்து இப்போ நம்ம உள்ளே போட்டு டைட் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. புது டேப்பு சொல்லப்போனால் இது வந்து இப்போ புது டேப்பு ஆயிடுச்சு. ஏன்னா அது யூஸ் பண்ணாத இது, அது மெக்கானிசம் சும்மா தானே இருந்தது அப்படின்னு இதில் எடுத்து போட்டாச்சு. ஸோ ஸ்க்ரூவை டைட் பண்ணியாச்சு. இப்போ மேலே வந்து டம்மி. ஸோ இது வந்து ப்ரெஸ்ஸிங் டைப் தான். இதுக்கு நீங்கள் எங்கேயும் போய் ஸ்க்ரூ தேடிட்டு இருக்காதீங்க. மேலே டாப்பில் வந்து ஒரு சின்ன கேப் மாதிரி இருக்கும். நீங்கள் அதில் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரோ இல்லை சின்ன ஆணியையோ உள்ளே விட்டு ஒரு நம்பினீங்கன்னா அது கழண்டு வெளியே வந்துடும். ஸோ நம்ம வந்து அது ஷோக்காக கொடுத்துருக்காங்க, வெளியே ஸ்க்ரூ தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ப்ரெஸ்ஸிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு சின்ன கேப் இருக்கும். நீங்கள் ரவுண்டில் சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சின்ன கேப் மட்டும் இருந்த மாதிரி இருக்கும். ஸோ அதில் ஸ்க்ரூ ட்ரைவரையோ இல்லைன்னா ஒரு ஸ்க்ரூவையோ விட்டு நம்புங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் அது தெரியாமல் அப்புறம் நீங்கள் சுற்றிட்டே இருந்தீங்கன்னா ஸ்க்ரூவை கண்டுபிடிக்கவே முடியாது. அதை நம்பி வெளியே எடுத்துகிட்டு, அந்த டம்மியை வெளியே எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற ஸ்க்ரூவை கழட்டி நம்ம எப்படி பண்ணமோ அதே மாதிரி பண்ணி சக்ஸஸாக முடிங்க. ஜீரோ பட்ஜெட்டில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.